போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமுள்ள இறைமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். ஆண்டவர் நம்மை தொட வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால், ஆண்டவர் நம்மை அழைக்க வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டால், எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் நம்மை பிறர் மூலமாக வழி நடத்துவார் என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகிறது. இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆனால் சிரியா நாட்டின் பணிப்பெண் மூலமாக தொழுநோயால் அவதிப்பட்ட நாமானுக்கே ஆண்டவரின் கருணை கிடைத்தது. இஸ்ரேல் மக்கள் பஞ்சத்தினால் அவதிப்பட்ட போது அங்கு கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆனால் சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடம் மட்டுமே எலியா அனுப்பப்பட்டார். அப்பெண்ணின் வாழ்வானது ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் துவண்டு போன நேரங்களிலும் நோயுற்ற நேரங்களிலும் நம்பிக்கையோடு வாழ, வாழ்க்கையின் பாதையில் வளர இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் காட்டிய நம்பிக்கையின் பாதையில் நாம் வாழ வேண்டும் என்றால் அவர் மீது நாம் ஆவல் கொள்ள வேண்டும். அவர் மீது நாம் தாகம் கொள்ள வேண்டும். தவ காலத்தில் பயணிக்கும் நாம் எதன் மீது தாகம் கொள்கிறோம்? நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களின் மீதும் நமக்கு தெரிந்த மனிதர்களிடத்தில் மட்டும் அல்லவா நாம் விருப்பம் கொள்கிறோம்? கலைமான்கள் நீரோடையை ஆர்வமாய் தேடுவது போல ஆண்டவர் மீது நாம் தாகம் கொள்ள வேண்டும். ஆண்டவர் காட்டிய பாதையை நமக்கென்று நாம் உருவாக்குவோம்.
நம்முடைய சுய வெறுப்புகளில் இருந்து மீள்வதற்கு இறைவனின் நம்பிக்கையை கேட்போம். இயேசுவை போல லட்சியத்தோடு வாழவும், வேகமும் விவேகமும் நம்பிக்கையும் கொண்டு வாழவும் முயற்சி செய்ய தொடரும் இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் சேலம் மறை மாவட்டம் ஆண்டிப்பட்டு பங்கு இறைமக்கள் பெயராலே உங்கள் அனைவரையும் இந்த உன்னதமான திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் கொடை. ஆண்டவர் நம் மீது வைத்த பேரன்பினால் இந்த புதிய நாளை நமக்கு கொடையாக தந்து இருக்கிறார். இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறி இந்த நாளை துவங்குவோம். இந்த நாள் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றங்களை குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மாலன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலுடைய தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாள்களில் சிரிய மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்றபொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் எனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி
இன்னென்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரிய மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே. என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா, இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும். இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்று உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கியிலும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியெழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 42. இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம்
கொண்டுள்ளது. நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனம் மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 24 முதல் 30 வரை. இயேசு நாசரேத்துக்கு வந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்புகின்ற கீழ்ப்படுகின்ற அனைவரின் வாழ்விலும் இறைவன் வல்லமையோடு செயலாற்றுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஒரு கருவியாக பயன்படுத்தி வல்ல செயல்களை செய்வார் என்பதற்கு இன்று நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. இஸ்ராயேல் மக்களிடத்திலே தொழுநோயானது கடவுளின் சாபமாக கருதப்பட்டது, கடவுளுடைய தண்டனையாக கருதப்பட்டது. எனவே யாருக்கெல்லாம் இந்த தொழுநோய் இருக்கிறதோ அவரெல்லாம் கடவுளுடைய சாபத்துக்குரியவர்கள், தண்டனைக்கு உரியவர்கள் என்று சொல்லி மக்களால் கருதப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் நாமானின் வாழ்வை நமக்கு சித்தரித்து காட்டியது. நாமானை பற்றி, அவருடைய புகழை பற்றி முதல் பகுதியிலே எடுத்துச் சொல்லப்பட்டது. நாமான் எப்படிப்பட்டவனாம்? மிகச்சிறந்த படை தலைவனாம், சிரியா மன்னனின் சிறப்பு மிக்கவனாம், மதிப்பு மிக்கவனாம். அவன் போரிலே வெற்றி கொண்டு நாட்டிற்கு புகழ் சேர்த்தவனாம். அவனுக்கு எல்லாம் இருந்தது, புகழ் இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனால் அவனுக்கு தொழுநோய் இருந்தது என்று அந்த முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நாமான் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கொண்டிருந்தான், எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்திருந்தார். ஆனால் அவனுக்கு அந்த தொழுநோய் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியது. அந்த தொழுநோயை அவன் அடைந்தவுடன், அவனுடைய உடலிலே அவன் தொழுநோயை உணர்ந்தவுடன் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக ஏற்பட்டது. அவன் என்ன செய்திருப்பான்? தன்னிடமிருந்த பணத்தை, செல்வத்தை எல்லாம் செலவிட்டு எப்படியாவது என்னுடைய தொழுநோய் நீங்க வேண்டும் என்று சொல்லி முயற்சித்திருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த தொழுநோய் தீர்ந்தபாடில்லை, மிகவும் அவதியுற்றான். அன்புக்குரியவர்களே, அதை தொடர்ந்து வருகிற பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். அவன் இஸ்ராயேல் நாட்டிலே படையெடுத்த போது அங்கு இருந்த ஒரு சிறுமியை அடிமையாக தன்னுடைய இடத்திற்கு அழைத்து வருகிறான். அழைத்து வந்து தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்வதற்காக அமர்த்துகிறான். அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில்தான் ஆண்டவர் அந்த சிறுமியை ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவியாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த சிறுமியானவள் தன்னுடைய தலைவன் நாமான் இந்த தொழுநோயால் அவதிப்படுகிறான் என்பதை உணர்ந்து அவன் மேல் இரக்கப்படுகிறாள். பாருங்கள், அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் தன்னுடைய தலைவன் மீது இரக்கம் கொள்கிறார். உடனே என்ன சொல்கிறாள் பாருங்கள் அந்த சிறுமி, என்னுடைய இறைவாக்கினர் ஒருவர் இருக்கிறார் இஸ்ராயேல் நாட்டிலே, சமாரியாவுக்கு சென்று அந்த இறைவாக்கினரை சந்தித்தால் நீ முழுமையாக தொழுநோயிலிருந்து விடுதலை பெறுவாய் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, எத்தகைய நம்பிக்கை பாருங்கள் அந்த சிறுமிக்கு. நீர் அவரிடம் சென்றால் அவர் உன்னை சுகமாக்குவார், உன்னுடைய தொழுநோய் முற்றிலும் நீங்கும் என்று சொன்னவுடன் அவனுக்கு தயக்கம் உண்டாகிறது. இருந்த பொழுதும் தனது அரசனின் ஆலோசனை பெற்று அந்த இறைவாக்கினரை, எலிசா இறைவாக்கினரை சென்று சந்திக்க முயற்சிக்கிறான். போய் பார்க்கிறான். போய் பார்த்தவுடன் எலிசா என்ன செய்கிறார் பாருங்கள், தான் சென்று அவனை சந்திக்கவில்லை, மாறாக தன்னுடைய ஒரு பணியாளை அனுப்பி, நீர் போய் யோர்தானில் 7 முறை குளித்து விட்டு வா, அவனுடைய நோய் நீங்கிவிடும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு கோபம் வருகிறது. ஏன்? நான் ஒரு பெரிய படைத்தலைவன், என்னுடைய தமஸ்கு ஆறு ஓடுகிறது, அந்த ஆறை விட இது பெரிய வலிமை மிக்கதா, புகழ் வாய்ந்ததா? எனவே நான் போக மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடிக்கிறான். ஆனால் அந்த நாமானோடு வந்த பணியாள் சொல்லுகிறார், நீர் இப்படி சொல்லக்கூடாது,
இதைவிட மிகச்சிறிய ஒரு காரியத்தை அவர் சொல்ல தேர்ந்திருந்தால் அதை நீ செய்திருப்பாய் அல்லவா? எனவே அந்த இறைவாக்கினரை உரைத்தபடியே நீ அந்த யோர்தான் நாட்டில் போய் 7 முறை குழி என்று சொல்லுகிறார். அவருக்கு கீழ்ப்படுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தான் ஒரு படைத்தலைவன் என்ற நிலையிலிருந்து இறங்கி வருகிறார், நம்புகிறார். அந்த இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். பாருங்கள், என்ன ஒரு அற்புதம்! அவர் அந்த யோர்தான் ஆற்றிலே 7 முறை குளிக்கிறார். அவருடைய தொழுநோய் முற்றிலுமாக நீங்குகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, அவருடைய உடலானது ஒரு குழந்தையின் உடலை போல மாறியது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் ஒரு மாபெரும் அதிசயத்தை அவருடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமானின் உடலில் மாற்றம், நாமானின் மனதில் மாற்றம், நாமானின் கடவுளில் மாற்றம். இதுவரை அவர் வேறொரு கடவுளை, பொய் தெய்வத்தை வணங்கி வந்தார். ஆனால் இந்த அதிசயத்தை கண்டவுடன் நாமான் என்ன செய்கிறார் பாருங்கள். இஸ்ராயல் கடவுளே உண்மையான தெய்வம், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவரை நான் வழிபடுகிறேன், அவர்தான் எனக்கு உண்மையான தெய்வம் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதே போலதான் பழைய ஏற்பாட்டு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். யோசேப்பும் அவர் அடிமையாக விற்கப்பட்டார். அடிமையாக விற்கப்பட்டது உடனே எகிப்து நாட்டிற்கு செல்கிறார். போத்திபார் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னனுடைய தளபதி, அந்த போர் வீரன், மெய்காவலனுடைய தலைவன், அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். யோசேப்பினுடைய அந்த நடைமுறை வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறான். அவனுடைய நேரிய உள்ளத்தை பார்க்கிறான். உண்மையான மனசாட்சி நிறைந்த வாழ்க்கையை பார்க்கிறான். உடனே என்ன செய்கிறான்? அவரை தனக்கு உதவியாளராக வைத்துக் கொள்கிறான். அவருக்கு மதிப்பு கொடுக்கிறான். அவரை மேலும் மேலும் உயர்த்துகிறான். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டார். அந்த அடிமையையும் ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். எந்த அளவிற்கு? அந்த எகிப்து நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்ட போது இந்த யோசேப்புவை ஒரு கருவியாக பயன்படுத்தி எல்லா மக்களுக்கும் உணவை வழங்குகிற ஒரு உயர்ந்த மனிதராக யோசேப்புவை ஆண்டவர் உயர்த்தினார். அன்புக்குரியவர்களே, யோசேப்பு ஆண்டவரை, கடவுளை நம்பினார். எல்லா சூழ்நிலைகளிலும் யோசேப்பு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எனவேதான் ஆண்டவரும் அவரோடு என்றும் இருந்தார், அவரை வழி நடத்தினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய விரும்புகிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்பட வேண்டும், ஆண்டவர் வல்ல செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆசிக்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். ஆண்டவருக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். கடவுளை எப்படி நம்ப வேண்டும்? முழுமையாக நம்ப வேண்டும், ஆழமாக நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு அவரை நம்பி வாழ வேண்டும். அப்படி நம்பி வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நிறைவாக தருகிறார். ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோமே, யாரெல்லாம் அவரை நம்பிக்கையோடு தேடி வந்தார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? நீ நம்புகிறாயா? உன்னுடைய நம்பிக்கையின் பொருட்டே நான் உன்னை சுகமாக்குகிறேன், நீ அமைதியுடன் செல் என்று சொல்லிதான் அவர்களின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அவர்களுக்கு சுகம் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை நம்பி வாழ அழைக்கப்படுகிறோம். அதே போல கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி? இறைவனின் விருப்பத்திற்கு, திட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் நாம் சந்திக்கின்ற பொழுது இது ஆண்டவருடைய திருவுளம் என்று சொல்லி நாம் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
நமக்கு பிடிக்காத காரியங்கள் செயல்பாடுகள் நிகழ்கிறது என்று சொன்னால் அதையும் நாம் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாம் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய திட்டத்திற்கு விருப்பத்திற்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் கடவுளை நம்பினார், கீழ்ப்படிந்தார். நம்பிக்கையின் தந்தையாக அவர் போற்றப்படுகிறார். யோசேப்பு கடவுளை நம்பினார், கீழ்ப்படிந்தார், எகிப்து நாட்டிலே அதிபதியானார். மோசே கடவுளை நம்பினார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை விடுதலை செய்து அவர்களை பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அந்த பாக்கியத்தை பெற்றார். நாமானும் கடவுளை நம்பினார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், தொழுநோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு அவரை மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கீழ்ப்படிந்து ஆமென்று சொல்லி நம்மையே நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மேலும் ஆசிர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் நிகழ்த்துகிறார். ஆகவே இத்தகைய உள்ளத்தோடு நாம் இந்த திருப்பலியை தொடர்ந்து பங்கெடுப்போம். தவக்கால நாட்கள் நம்மை இன்னும் இறைவனோடு இணைப்பதற்கு, இறைவனோடு கொண்டுள்ள உறவில் நாம் வளர்வதற்கு உதவி செய்கிறது. இந்த தவக்காலம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த தவக்காலத்தில் ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்வோம், ஆண்டவரை அதிகமாக நம்புவோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை, தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். வழிகாட்டும் வல்லலே எம் இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உன்மீது நம்பிக்கை கொண்டு இறை மக்களை நம்பிக்கையின் பாதையில் இவர்கள் மென்மேலும் கட்டியெழுப்ப அனைவரையும் கரம் பிடித்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனேயம் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் நாங்கள் மன தைரியத்துடன் ஏற்றுக்கொண்டு உமது மகிமைக்காக வாழவும், எங்களிடத்தில் இருக்கும் நம்பிக்கையற்ற தன்மையை நீக்கி எங்களுடைய வாழ்வை வளப்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையின் ஊற்றாக வாழ்ந்த இறைவா, எம்முடைய நாட்டுத் தலைவர்களை நீர் ஆசீர்வதியும். மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை இவர்கள் தீட்டி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை இவர்கள் உயர்த்த நல்ல தலைவர்களை எங்களுக்கு நீர் தேர்ந்தெடுத்து தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் ஆதரவாக இருக்கும் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்வை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றவும், அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக ஜெபிப்போம். எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து அரவணைத்து காத்து வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி எழுப்பிய இந்த மன்றாட்டுகளுக்கும் ஜெபங்களுக்கும் செவிசாய் தருளும். நாங்கள் உம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வேரூன்றவும், உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்ற மக்களாய் ஒவ்வொரு நாளும் வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. அன்புக்குரியவர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவை அனைத்தவர்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இந்த காணிக்கையை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அருள் அடையாளமாக நிறைவுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலையோ, எங்கள் ஆயர் ஆயப்பன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம்.
தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே
புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் என்னை காத்தருளும். இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையையும் வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவன் அருள் புரியட்டும். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு